முதலமைச்சர் ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் பீரோ, கட்டில், மெத்தை, கிரைண்டர் உள்ளிட்ட 50 சீர்வரிசை பொருட்களுடன் 73 இணையர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். இங்க இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள், தம்பதிகள், அவங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய முகத்துல எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. நான் கலைவாணர் அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்ல மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புறேன். அவர் உட்கார்ந்தோன்னு என்னுடைய பக்கத்தில் இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன், முகத்துல கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு, கேட்டேன், என்ன தம்பி காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா, எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் திருமணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% 100% இங்க காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சி எனக்கும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். முதல்ல காதலன் காதலியவோ இல்ல காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டு நம்ம இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லல. அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்ல பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும். அதற்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும், வருஷ கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு. அதன் பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்தில இருந்து புதுசா ஒருத்தன் வருவான், பையனோட பெரியப்பா, பொண்ணோட மாமா, பொண்ணோட முறை பையன், அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களா எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்ல வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு, உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் நான் சொல்ல போறதில்லை. ஏற்கனவே 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க. எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் சேகர் பாபு அவருடைய இந்த மக்கள் பணி, கழக பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.